ஸோ பரோட்டாவில் சாம்பார் இருக்குது காம்பினேஷனு சூப்பராக இருக்குதுங்க. நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். தங்கலான் படத்தில் அதில் எந்த சீனில் வரீங்க? தங்கலான் மினிக்கி சீம மினிக்கி அந்த பாட்டு சீனுக்கு வருது. ஆக்டர் தான் போல. புரோட்டாவில் பார்த்தீங்களாக்கும் முட்டை புரோட்டா, கொத்து புரோட்டா, சிலோன் புரோட்டா இந்த மாதிரி எல்லா ஒரு ஸ்பெசிஃபிகேஷனும் நம்மள்ட்ட இருக்குது. டேஸ்ட்டாகவும் இருக்கும், தரமாகவும் இருக்கும். நம்ம இதை நம்பி வரவங்க எல்லாத்துக்குமே ஒரு திருப்தியாக தான் போவாங்க. யாருமே ஒரு இது இல்லாமல் போக மாட்டாங்க. ஆக்சுவலி ரெகுலராக சாப்பிடுவாருன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், அதனால தான் நம்மளை நம்பி இங்கே கூப்பிட்டு வந்தார். ஆமாம், பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பஞ்சு மாதிரி சூப்பராக பஞ்சு மாதிரி புரோட்டா பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. எப்படி இருக்கு? தரமாக இருக்கும். அவரோட கான்செப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பரோட்டாவுக்கு சாம்பார் சாப்பிட்றோம் நான் பார்க்குறேன். உண்மையிலே பரோட்டா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம எவ்வளோ கடைகளில் போய் சாப்பிட்டுக்கிறோம். இந்த கடை இருந்தது தெரியவே இல்லைப்பா. நம்ம கடைக்கு எல்லாருமே வெளியூர்லேருந்து அதிகபட்சம் வருவாங்க. நம்ம சென்னை அவுட்டர்லேருந்து ஊர்லேருந்து ரெண்டாவது வெளிநாட்டுக்கு கூட நம்மள்ட்ட இருந்து வாங்கி கொண்டு அனுப்பி விட்றாங்க. அந்த மாதிரி தரமாக இருக்கும். எந்த பொருள் வாங்கினாலும் சரி தான் நைட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு இதாக இருக்கும். மீன் குழம்புலாம் வாங்கிட்டு வெளிநாட்டுக்குலாம் அனுப்பி விடுவாங்க. இன்னொரு புரோட்டா வாங்கிக்க போதும், ரெண்டே போதும். போதுமா? சாப்பிடு, நல்லா சாப்பிடு. எப்படி இருக்கு? பரோட்டா நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. வெளியூருக்கு கொண்டு போவாங்க. ஏரியாவில் வந்து மசூதி தான் பெரிய மசூதி. மசூதி ஏற்ற மாதிரி சந்தில் அத்தனை கடை செண்டு கடை கூட இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கடை இருக்குது. இந்த புரோட்டா இருந்து தெரியவே இல்லைங்க. எப்படி இருக்குது? ஆஹா அடாடாடாடா. மல்லிகைப்பூவாக இருக்குது இல்லையா புரோட்டா? சாப்பிட சாப்பிட நீ ரெண்டு சாப்பிடலாம் முடியுது. என்ன தோணுதா? எப்படி பிரியாணி போட்டால் எப்படி இருக்கு? பிரியாணி போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். காடை கதுவாரி எல்லாம் இருக்குது போல தெரியுதா? சாப்பிடுங்க. அப்பப்பா. அதனால எல்லாரும் பரோட்டா வந்து சால்னாலாம் சாப்பிடுவீங்க. நீங்கள் எதுக்கு சாம்பாரில் சாப்பிட்றீங்க? சாம்பாரில் இருக்கிற டேஸ்ட்டு எதுலேயும் இல்லைங்க. ஒரு வெஜிடேரியனா நீங்கள்? வெஜிடேரியன் இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சாம்பாரில் பரோட்டா கறி மீனெல்லாம் பிடிக்காதுங்க. தயிர் மோர் இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே பரோட்டா நல்லா தான் இருக்குது, அருமையாக இருக்குதுங்க. சூப்பருங்க. இது ஒரு ஒர்க் ஸ்பாட்டு. கண்டிப்பாக மண்ணடி வந்து விசிட் பண்ணுங்கள். ஆமாம், உண்மையிலே அந்த பரோட்டாவும் இந்த சேர்வாவும் செம்ம சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதே தெரியல, அந்த அளவுக்கு சொல்லுன்னு உள்ள போகுது இல்லைங்க. அடாடாடா அமிர்தம் மாதிரி இருக்குதுங்க. அடாடாடா. இது வரைக்கும் பரோட்டாக்கு சாம்பார் எந்த ஹோட்டலுமே எனக்கு தெரிஞ்சு பார்த்ததில்ல. அது ஒருத்தர் வந்து தொட்டுன்னு சாப்பிட்றாரு. ஃபஸ்ட் டைமே இப்போ தான் பார்க்குறேன். அதையும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாரு. அமிர்தம் மாதிரி இதுதான். அதே மாதிரி நம்மள்ட்ட வந்து ஆட்டில் உள்ள எல்லா ஃபேர் பார்ட்ஸும் கிடைக்கும். கிட்னி, லிவரு, ஈரல், ஸ்பெஷல் மட்டன், சுக்கா இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். நம்ம கடையில் லீவுன்னு கிடையாது. பெருநாளைக்கு மட்டும் ஒரு நாள் லீவ் விடுவாங்க. பக்ரீத் பெருநாளைக்கும் நோம்பு பெருநாளைக்கு மட்டும் ஒரு நாள் லீவு கிடைக்கும். மற்ற டயத்தில் லீவ் இல்லை. நம்ம கடையில் எப்போயுமே பத்திலாக்கும் மத்தியானம் கடையும் நைட்டு கடையும் மட்டும்தான், காலை கடை கிடையாது. மத்தியானத்தில் பத்திலாக்கும் எனி டைம் ஒயிட் ரைஸ் மட்டும் இருக்கும். இதில் ஸ்பெஷல் என்னென்னா வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நெய்ச்சோறு கொடுப்பாங்க. அதுக்காண்டி மட்டுமே பெரிய கூட்டமே நம்ம கடைக்கு வரும். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ரொம்ப ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லாகிடும் மத்தியான டயத்தில். இதில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியும் இருக்கும் வெள்ளிக்கிழமை மட்டும். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும். உங்களுக்கு என்னங்க தெரியும்? உங்களுக்கு தெரியுது. ஆமாம், கறி மீன் இதை காட்டில் தயிர் மோர் பால் சேர்த்து பாருங்க. உடம்புக்கு ஹெல்த்துங்க, நல்லா இருக்குங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. போகும்போது இந்த கடை அட்ரஸ் வாங்கிட்டு போயிடலாம். திரும்ப வந்து மண்ணடிக்க எங்கேனாக்காவது ஒரு நாள் வந்தால் இந்த கடையில் தான் சாப்பிடணும்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் இப்போ எங்கே வந்திருக்கீங்கன்னா மண்ணடி அல் பிஸ்மி ஹோட்டலில் வந்திருக்காங்க. இது வந்து மாமூர் பிளேஸுக்கு ஏத்தாப்பில் 2வது சந்தில் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து நம்மள்ட்ட வந்து என்ன ஸ்பெஷல்னா, நம்மள்ட்ட வந்து இந்த மாதிரி கடுகு கோழி, இந்த பிளாக் கலர் கிரேவி தான் ஸ்பெஷல். மற்ற எந்த ஹோட்டல்லையும் கிடைக்காத அளவுக்கு இங்கே நம்மள்ட்ட கிடைக்கும். இருக்குது. நம்மளுக்கு கடையை காமிச்சது இவர் தான். கரெக்டாக மண்ணடியில் ஈவினிங் போல் வந்துட்டு வரணும். சரி என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி எங்கேயாச்சும் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ஃபேமஸான ஒரு பரோட்டா கடை இருக்குதுன்னு கூப்பிட்டு வந்தது இவர் தான். ஆமாம், அதையாக அவர் ரசித்து சாப்பிட்டாரு. நீங்கள் எங்கே இந்த ஏரியாவா இல்லை பக்கத்துலேங்க? நீங்கள் எந்த ஊர்? நான் வந்து ஒரு சினிமா ஆக்டருங்க. சினிமா ஆக்டராங்க? சினிமா ஆக்டர் பார்த்தீங்களா, ஐயா கூட தனுஷ் ஐயா கூட நடிச்சிருக்கிறேன். ராயன் படத்துலையா? ஆமாம், ராயன் படத்தில் தனுஷ் ஐயாவுக்கு தங்கச்சிக்கு வந்து ஜோசியம் சொல்லுவேன். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள். 2 வீட்டுக்காரர் சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை அங்கேயே வச்சிட வேண்டியதான். அந்த ஜோசியம் சொல்கிறது நான் தான். அடுத்து சிஜான்கள் என்கிற ஒரு படம் வந்துச்சு கொரோனா டயத்தில். அதில் மெயின் ரோல் பண்ணியிருக்கிறேன். பெரிய பொண்டாட்டி ஒன்று, சின்ன பொண்டாட்டி ஒன்று, அது கீழே ஒரு வெள்ளைக்கறி. மெயின் ரோல் தான் இது, மெயின் ரோல் தான். ஆமாம், சிஜான்கள் படத்தில் அதில் வந்து டைரக்டர் வந்து சிஜான்கள் 7 பெரியவங்க. அதில் வந்து வைகரை பாலன் MA BA படித்தவர் டைரக்டர், சூப்பர் டைரக்டர். சாமி சுறா கச்சேரி ஆரம்பம். இப்போ புலி வேங்க பூஜை தலைவர் விஜய் பல படங்கள் நடிச்சிருக்காரு. ஆமாம், சிங்கர் 2, சிங்கர் 3. சரி, இது இல்லாமல் வேறு எந்த ஹோட்டலில் நல்லா இருக்கும் சாப்பாடு? எனக்கு இந்த வந்ததுல வந்து மண்ணடியில் வந்து இந்த ஹோட்டல் ஃபேமஸுங்க. சைடிஷ்லாம் பார்த்தீங்கன்னா மட்டன்லேயும் இருக்குது, சிக்கன்லேயும் இருக்குது, நிறைய சைடிஷ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து சேர்க்க மாட்டேன். காடை கவுதார் எனக்கு காடையை அப்படியே முழுசாக கொண்டு வந்து வைக்கிறாரு. முழு காடையை அப்படியே காடை மாதிரியே இருக்குது. அது இறால் மீன் வகையில் பற்றிலாக்கு நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். 2வது ஆர்டர் பேரில் எல்லாமே போட்டு தருவோம். நைட்டு பற்றிலாக்கு இடியப்பம், இட்லி, தோசை, புரோட்டா. நம்மள்கிட்ட தான் இப்போ ஃப்ளைங் புரோட்டா இருக்குது. தொட பீஸா அப்படியே. ஐயோ, அவர் ஃபுல் ஆக்டிங்லேயே இறங்கிட்டு இருக்கிறாரு. அவர் சினிமா தொடர்றதுனால அவர் ஃபுல் டைலாக்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணவே தேவை. அப்படியே டக்குன்னு எடுத்து விடுறாரு. அது பாருங்க எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. எனக்கு வாய்ஸ் அவரே கொடுத்துருவார் போல தெரியுது. ஒரு சின்ன கடை நம்ம கடையில் வச்சு எவ்வளோ ஃபேமஸாக கொடுத்து பாருங்க. இந்த கடையெல்லாம் இன்னும் தெரியாமல் போயிடுச்சு ஐயா. எனக்கு வாய்ஸ் அவர் தான். இன்றைக்கி மண்ணடியில் இருக்கிற அல் பிஸ்மி ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பரோட்டா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. சார் தான் நம்மளை கூப்பிட்டு வந்தார். சாரை நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அவர் வந்து நாங்கள் எதிர்த்து அந்த பக்கம் போகும்போது வாங்க இந்த இடத்துல பரோட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வந்தார் நம்மளை. இப்போ பரோட்டா பார்த்திங்கன்னா இங்கே எக்கச்சக்க பரோட்டா செஞ்சுட்டுருக்காங்க. 6 மணிக்கு ஆரம்பித்த பரோட்டா இங்கே நல்லா சூப்பராக போயின்னு இருக்குது. இப்போ ரெகுலராக இந்த இடத்துல பரோட்டா சாப்பிட வரீங்களா? ஆமாம், அதனால தான் எங்களை கூப்பிட்டீங்களா? ஆமாம், அவங்கள கூப்பிட்டேன். ஆமாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. போட பரோட்டா திந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, எத்தனை மணி நேரம் இருக்குது கடை? நைட்டு 10 மணி வரைக்கும் ஓடும் போல தெரியுது. ஓகே, பிரமாதமான பரோட்டா. பிரமாண்டமான பரோட்டா. ஆனால் அதை போட்ட மாஸ்டர் வந்து சும்மா சொல்லக்கூடாது. மகராசை நல்லா போட்டு அடுக்க தீர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆமாம், அந்தளவு பரோட்டா நல்லா, அந்த அளவில் டேஸ்ட்டு சேர்வை பல ரகங்கள் நல்லா இருக்குது. பெரிய ஹோட்டலில் இருக்குங்க, சாதாரண சன்னமான ஹோட்டல்லையே நல்ல டேஸ்ட்டுங்க, கைகண்ட கலைஞது. ஸோ மண்ணடியில் இருக்கிற அல் பிஸ்மி ஹோட்டலுக்கு இன்றைக்கி வந்து நம்ம பரோட்டா ட்ரை பண்ணோம். நல்லா இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.